வணக்கம் சிஸ்டர். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க போலாம். அப்புறம் கை வலி எல்லாம் எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு சிஸ்டர். குழந்தை உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் சாரி கேக்குறேன். ஐயோ சிஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க கொடுத்த அந்த சாக்லேட் பிஸ்கெட் பிடிக்காமலையோ இல்ல உங்களை பிடிக்காமலையோ குழந்தை உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் குழந்தை அப்படி நடந்துட்டு இருந்திருக்கா. ஏன்? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? உங்க கால் பக்கத்துல தேள் இருந்திருக்கு. உங்களை தேள் கடிச்சிட கூடாதுன்னு தான் அந்த குழந்தை உங்களை தள்ளி விட்டுருக்கா. என்கிட்ட சொல்லுங்க. அந்த குழந்தை ஒரு தடவை இல்ல சிஸ்டர், 2 தடவை என் உயிரை காப்பாத்திருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா சிஸ்டர், குழந்தை என் ஒய்ஃபை தள்ளி விட்டதால நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனதால நாங்க போக வேண்டிய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணோம். நாங்க மிஸ் பண்ண ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகி அதுல பயணம் செஞ்ச அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. ஆண்டவரே, எங்களை அந்த விபத்துல இருந்து காப்பாத்துனது அந்த குழந்தை தான். நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமும் அந்த குழந்தை தான். சிஸ்டர், நான் அந்த குழந்தைய பார்க்கணும் சிஸ்டர். சரி வாங்க பார்க்கலாம். வாங்க. இது சரியா வராது, அது தப்பு. தேவி, உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு. சாரி ஆண்டி, நான் உங்களை பிடிக்காம தள்ளி விடல. நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்க 2 பேரையுமே பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். தேங்க்ஸ் டா செல்லம். தேங்க்ஸ் செல்லம். தேங்க்ஸ் டா செல்லம். சிஸ்டர், இந்த குழந்தை விஷயத்துல நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அதோட விஷயமா உங்களை பார்த்து பேசதான் வந்திருக்கோம். வாங்க, ஆபீஸ் ரூம்லயே போய் பேசலாம். வாங்க. நான் சொல்ற மாதிரி எழுது. 8 பிளஸ் சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல. மெடிக்கலா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர்ஸ்லாம் கை விரிச்சிட்டாங்க. ஆமா சிஸ்டர், எங்க உயிரை காப்பாத்தின அந்த குழந்தைய நாங்க எங்க குழந்தைய தத்தெடுக்க ஆசைப்படுறோம் சிஸ்டர். சிஸ்டர் ப்ளீஸ், எனக்காக சிஸ்டர். குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறோம் சிஸ்டர்.